பேர் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சில பேர் ஜட்ஜஸ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ரிசல்ட்ஸ் என்ன, யார் இந்த 5 பேர்ல இருந்து செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம ஜட்ஜஸ் இப்போ சொல்ல போறாங்க. சோ இந்த 5 பேர்ல இருந்து 2 பேர் ஃபைனல்ஸ் நோக்கி பயணம் பண்ண போறாங்க. அவங்க யாரு ஜட்ஜஸ்? இதுல வந்து எனக்கு உமா நல்ல என்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கணுமோ அத பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ்டா பண்ணி நல்லா இருந்தது. ஓகே உமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேல வாங்க. இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் வந்து அஸ்வின். அஸ்வின் வாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த 5 பேரோட சேர்ந்து ஃபைனல்ஸ் போக போறாங்க. மத்த இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் ப்ளீஸ் மனசு விட்டுறாதீங்க. இது ஒரு போட்டி. போட்டியில வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கதா செய்யும். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங்கா இருக்கும். சோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். I have a good news. இந்த போட்டி இன்னும் முடியல. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 3 பேருக்கு ஒரு வாய்ப்பு. ஒருத்தர் வைல்ட் கார்டு என்ட்ரியா தி கிரேட் இந்தியன் குக்கிங் காம்படிஷனோட 8வது ஃபைனலிஸ்டா நம்மளோட ஜாயின் பண்ண போறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது எங்க கையிலயோ இல்ல ஜட்ஜஸ் கையிலயோ இல்ல. அந்த ஒருத்தரை செலக்ட் பண்ண போறது அவங்களுடைய கோ கண்டஸ்டன்ட்ஸ். அதாவது ஆல்ரெடி ஃபைனலிஸ்டா இருக்கிற இந்த 7 பேர் தான் வோட் பண்ணி அவங்க கூட 8வதா யாரு கம்பீட் பண்ணணும், யார் இந்த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கறத அவங்க முடிவெடுத்து செலக்ட் பண்ண போறாங்க. சோ இந்த வோட்டிங் ப்ராசஸ இந்த ஃபைனலிஸ்ட் தான் பண்ண போறாங்க. அண்ட் நீங்க எந்த பார்ட்டிசிபென்ட்க்கு வோட் பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சமையலும் நீங்க பாத்திருக்கீங்க. யார் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், யார் வந்து ஓரளவுக்கு நீங்க கம்பீட் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே யோசிச்சு உங்களுடைய ஓட்டை நீங்க போடுங்க. ஓகேயா? ஆரம்பிச்சிடலாமா ஜட்ஜஸ்? ஷூர். ஓகே, சோ முதல்ல கண்ணன் இருக்காரு. சோ இந்த 7 பேர்ல இருந்து யாரெல்லாம் கண்ணனுக்கு ஓட் பண்றீங்க அவர் உங்க கூட ஃபைனலிஸ்டா வரணும்னு. சோ மொத்தம் கண்ணன் அவர்களுக்கு 3 ஓட் விழுந்திருக்கு. சோ கண்ணன் ஃபைனல்ஸ் போறாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அடுத்தது ரவி. ரவி 5 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. லாஸ்ட் கண்டஸ்டன்ட் சரவணன். சரவணனுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட போறீங்க யோசிச்சு ஓட் பண்ணுங்க. கடவுளே, கடைசியா என் சரவணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இதுலயாச்சும் நீ அவன் பக்கம் நில்லு. நீ நல்லவங்களுக்கு உதவி பண்ணுவங்கிறது உண்மைன்னா என் சரவணனை எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு. 2 3 இப்ப வரைக்கும் 4 5. ஓ, இப்ப வரைக்கும் வந்து ரவியோட சேமா டையா இருக்கு. சோ மிச்சம் இருக்கிறது ஸ்ரீகாந்த் அண்ட் சல்மா. இவங்களோட ஓட்டு தான் டிசைட் பண்ண போறது சரவணன் ஃபைனல்ஸ் போக போறாரா இல்லையா. அம்மா 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 அங்க பாருங்கம்மா, சரவணன் ஜெயிச்சிட்டாரு. என் புள்ள ஜெயிச்சிட்டானா? சரவணன் கிரேட் இந்தியன் குக்கிங் காம்படிஷனோட 8வது ஃபைனலிஸ்ட். ஐயோ கடவுளே, நன்றி. என் புள்ள ஜெயிச்சிட்டான். ரொம்ப நன்றி. என் புள்ளைய ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. நீ நல்லா இருக்கணும். இது உனக்கு ஆண்டவனா கொடுத்த வாய்ப்பு சரவணா. நீ ஜெயிச்சு வருவ.
நீ ஜெயிச்சுட்டு தான் வருவ. கண்டஸ்டன்ட்ஸோட மனசை நீங்க இன்னைக்கு வின் பண்ணிருக்கீங்க and this is not an easy thing. உங்களுக்கு வாய்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் போயிருக்கும், பட் இன்னைக்கு நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. ப்ளீஸ் சந்தோஷமா ஸ்டேஜுக்கு வாங்க. சரவணா, சரவணா, அம்மா, அம்மா, சரவணா, அம்மா, ஐயோ, அம்மா, என் புள்ள, அம்மா, என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் சரவணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு மயிலு. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு மயிலு. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. தண்ணி குடிங்க. தண்ணி எல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். எனக்கு சரவணனை பார்க்கணும் மயிலு. ஐயோ, என் சரவணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. ஈஸியா கிடைச்சிட்டா அந்த வெற்றிக்கு என்ன மதிப்பு இருக்கோ சொல்லுங்க. உங்க தகுதி திறமையால போன தடவை நீங்க ஜெயிச்சீங்க. டிக்கெட் தொலைஞ்சு போனப்போ அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்கல்ல. இப்ப பாருங்க, உங்க கூட போட்டி போட வந்தவங்களோட மனசையும் உங்களோட நல்ல குணத்தால நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க. அதனாலதான் நீங்க அடுத்த ரவுண்டுக்கே போறீங்க. அந்த தகுதி திறமை அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. அத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் இவ்வளவு பெரிய சோதனையை உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இது நீங்க ஜெயிக்க வேண்டிய நேரம். நீங்க உங்களை நம்பணும். சீக்கிரமா கண்ணை திறந்து வந்து தைரியமா தன்னம்பிக்கையோட புது சரவணனா போட்டியில நீங்க கலந்துக்கணும். நீங்க போட்டியில கலந்துக்கிட்டா போதும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்பட்டா எப்பவுமே செய்வீங்கல்ல. சீக்கிரம் சரியாய் வாங்க. இப்படி சோதிக்கிற அளவுக்கு சரவணன் யாருக்கு தான் கெடுதல் செஞ்சான்? கடவுளே, நீதான்ப்பா அவனை காப்பாத்தணும். அப்பா, இது நமக்கு புது இடம், யாரையுமே தெரியாது, கஷ்டம்தான். கொஞ்சம் தைரியமா இருங்கப்பா. அப்பதானே நம்மளால அடுத்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். அடுத்து பண்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு பேசாம ஊருக்கு போறது தான் நல்லது. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதடா. ஏன்டா நீ இப்படி ஆயிட்ட? மாமா, அவனையே மாமா திட்டுறீங்க? அவன் தப்பால எதுவும் பேசலையே. மனசுல பட்டதை அப்படியே பேசிட்டான். அது தப்பா? ஏய் அர்ச்சனா, என்னங்க அர்ச்சனா அர்ச்சனான்ட்டு? இன்னும் அத்தைக்கு வேற இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டிவில வேற பாத்துருப்பாங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்களோ? எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலே போதும். உனக்கும் சேர்த்துதான்டா சொல்றேன். நல்லா சொல்றா. ஏய் அர்ச்சனா, என்ன பண்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க.
இன்னுமா கண் முழிக்கல? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு. மென்டல் பிரஷர் தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. டாக்டர் என்ன ஆச்சு? அவருக்கு இந்த கை செயல்படலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கா? இவருடைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். உங்கள்ட்ட தாமா கேக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல ஆயிருக்கா? டாக்டர், என் மாமனார் கிட்ட தான் கேட்கணும். அவர் வெளியில இருக்காரு, நான் போய் கூப்பிடுறேன். ஆமாமா. ஒருவேளை ஆல்ரெடி இப்படி ஆயிருந்தா சீக்கிரமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மருந்து எழுதி தரேன், இது உங்க திருப்திக்காக தான். பட் இப்ப மருந்தை விட அவருக்கு நிம்மதி தான் தேவை. ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருந்திருக்காருமா, அதான் கை பாதிச்சிருக்கு. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்துட்டா இந்த மருந்தெல்லாம் தேவைப்படாது. அதுக்கு என்ன முடியுமோ பாருங்க. அவர் கண்ணு முழிச்சதும் சொல்லுங்க. அவர் கை எந்த அளவுக்கு அசைக்க முடியும்னு பார்த்துதான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும். நீங்க கீழே போய் இந்த மெடிசனை வாங்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரமா. சரி. நீங்க டாக்டர் டாக்டர் எப்படி இருக்கார் டாக்டர்? உங்க பையனுக்கு பேரலிட்டிக் அட்டாக் ஆயிருக்கு. மாமா, அவருக்கு கை வழங்காம போயிடுச்சு மாமா. நீங்க தான் அவரோட அப்பாவா? ஆமா டாக்டர், நான் தான் அவரோட அப்பா. அவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கா? இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஆயிருக்கு டாக்டர் இந்த மாதிரி. நீங்க உள்ள போய் பாருங்க. அவர் கண் முழிச்சதை நான் வந்து பாக்குறேன். நன்றி டாக்டர். சரவணா, என்னடா இப்படி ஆயிடுச்சு? டேய் சரவணா, டேய் டேய் சரவணா, 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 டேய் டேய் சரவணா. சத்யா, மாமா. என்னமாச்சு அவனுக்கு? இவரு கை வேலை செய்யலன்னு சொல்லிட்டாரு மாமா. ஐயோ, அவரு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இவரு கண்ணு முடிச்சதும் நான் என்ன மாமா பதில் சொல்லுவேன்? இது அவனுக்கு ஏற்கனவே தெரியுமா? சின்ன வயசுல அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டா கை வந்து அவனுக்கு செயல் எழுந்துருமா? டேய் சரவணா, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே அண்ணனும் அம்மாவும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அண்ணன் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே எப்படி? அதே யாரும் எதையும் வேணும்லாம் செய்யல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்ன மாதிரி கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்களாலதான் அண்ணனுக்கு எல்லா கஷ்டமும். பார்வதி, அடி வாங்கி அண்ணன் பக்கத்துல அட்மிட் ஆயிடாத. டேய், என்ன சூழ்நிலையில நின்னுட்டு இருக்கோம்? ஏன்னா பேசிட்டு இருக்க நீ? வாய் மூடிட்டு அமைதியா நில்லு, இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. ஏமா அவனுக்கு மருந்து ஏதாவது கொடுத்தாங்களாமா டாக்டர்? இதுதான் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போனாரு. அண்ணி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ தள்ளு. ஏமா இதுக்கு ஏதாவது தனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொன்னாராமா? இல்ல மாமா, எதுவும் சொல்லல. ஐயோ கடவுளே, சிவகாமி கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா தாங்கவே மாட்டாமா. கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் கை எந்த அளவுக்கு அசைக்க முடியுதுன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காரு. ஐயோ, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருந்தா சரியாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாரு மாமா. ஏற்கனவே அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவர் கை சரியாயிடும்னு அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு மாமா. என் பயம் எல்லாம் இதை இவர் தைரியமா தாங்கிக்கணும்.
பரவாயில்லையா சரவணா? அம்மா டாக்டர் கிட்ட பேசினியாம்மா? என்னம்மா சொன்னார் டாக்டர்? டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிருக்காரு மாமா. ஆ, நேத்து நைட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாருல, ஆ. அதை விடாம கண்டினியூவா செய்ய சொல்லிருக்காரு. இன்னும் 2 நாள்ல கை சரியாகுதா இல்லையா மட்டும் பாருங்க. என்ன சரவணா? என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்ல. எல்லாரும் வரணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப நானே உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. டேய் எங்களுக்கு என்னடா கஷ்டம்? இதெல்லாம் ஒரு திருஷ்டி தான்டா. கிளம்பி வரும்போதே ஊர்க்கண்ணு மொத்தமா ஓ மேலதான் இருந்தது. இவ மனசுல தைரியமா இருந்தாலே போதும்டா, எல்லாம் அதுவா தானா சரியாயிடும். ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன், சரியாயிடும். ஹலோ. ஆ ஆ சரி, நான் உடனே வர சொல்றேன். என்னம்மா? கார் கீழே வந்துருச்சான். ஆ. நீங்க எல்லாரும் காருக்கு போங்க, நான் ஆ. கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டியதுக்கு அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. நீயே படுத்துட்டு இருக்க, உனக்கு மருந்து வாங்க நீயே போவியா? இப்படி கையை வச்சுட்டு அங்க போய் மயங்கி கீங்கி விழுந்துடாத. பேசாம வா, காருக்கே போவோம். ஆதி, இப்ப அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்காரு. நான் அவர் கூடயே தான் இருப்பேன். இது ஹாஸ்பிட்டல் ஆதி, அதனால நீ கவலைப்படாத. நாம போய் மருந்து வாங்கிட்டு வந்துருவோம். சரிம்மா, நீங்க 2 பேரும் போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. நாங்க அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கோம். சரிங்க மாமா, வாங்க. எங்க நீங்க எல்லாம் போயிட்டுருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எல்லாம் ஒரு வழியா போறாங்க, நீ மட்டும் தனியா வருவியா? அப்படி எங்க போற? எனக்கு நீ எங்க இருந்துங்க வந்து வாச்சிங்க? பாத்ரூம் போயிட்டு வரேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு பாங்க பாங்க. என்னங்க அம்மா செந்தில, சிவகாமி, எங்கடா என் புள்ள? என் புள்ளைய நான் பார்க்கணும். சரவண எங்கடா? மா, நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? ஐயோ, அத கேட்க இதுவாடா நேரம்? சரவண எங்கடா? அவனுக்கு என்னடா ஆச்சு? அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்களேன். வருத்தப்படாத சிவகாமி, அவனும் சந்தியாவும் மருந்து வாங்க போயிருக்காங்க. என்னது, மருந்து வாங்க போயிருக்காங்களா? ஆ, ஆமா. நீங்க இத்தனை பேர் இங்க இருக்கீங்க, உடம்புக்கு முடியாதவன் அவன் அனுப்பி வச்சிருக்கீங்க. நல்லா கேளுங்கம்மா, இத நான் கேட்டதுக்கு தான் சந்தியா நீ என்ன அடிக்காத குறையா பேசி அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏய், ஒரு அளவோட பேசு. மா, அண்ணி போகும்போது வர்றேன்னு சரவணன் தான் ஆ, சொன்னான். ஆமா. அதான் அண்ணி கூட்டு போனாங்கம்மா. அவன் நல்லதாமா இருக்கான். ஐயோ அத்தை, பொய் பொய் எல்லாம் பொய். சரவணன் மாமாக்கு ஒரு கை விழுந்துருச்சு. என்ன அர்ச்சனா சொல்ற? அத்தை ஆமா அத்தை. அர்ச்சனா, எப்ப என்ன சொல்லணும்னு உனக்கு அறிவு இல்ல? நீ இந்த விஷயத்த சொன்னா அம்மா தாங்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? சொன்னதுக்கே அத்தைக்கு தாங்க முடியல. சரவணன் மாமாவை நேர்ல பார்த்தா அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன நீங்க சும்மா என்ன திட்டிட்டு இருக்கீங்க? சரவணன் எங்கன்னு சொல்லுங்க, நான் அவனை உடனே பார்க்கணும். சிவகாமி, அவன் நல்ல தைரியமா தான் இருக்கான். அவனுக்கு சரியாயிடும் சிவகாமி. நீ அழுவுறத பார்த்தா அவனுக்கு தான் கஷ்டமாயிடும். அவங்க 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. நீ முதல்ல அழுதுட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. முடியாதுங்க, என்னால அமைதியா இருக்க முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, சரவணனுக்கு ரொம்ப இலகுன மனசு. அவனால இதையெல்லாம் தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்க. ஏற்கனவே அவனுக்கு 2-3 தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது தெரிஞ்சிருந்தும் நீங்களும் கூடவே இருந்து இப்படி விட்டுட்டீங்களே. அத்தை, நீங்க சந்தியாவை நம்பி தானே சரவணன் மாமா அமிச்சீங்க. எது நடக்கவே கூடாதுன்னு நீங்க பயந்தீங்களோ அது நடந்ததுக்கு காரணமே அந்த சந்தியா தான். பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு சரவணன் மாமாவோட வாழ்க்கையும் அவர் உசுரையும் பணைய வச்சிருக்கா அத்தாவ. அர்ச்சனா, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத. உன்னை என்ன பண்ற பாரு. சுமாரு, இது ஆஸ்பத்திரிடா. சுமாரா, ஆளாளுக்கு இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணிதான் காரணம் இல்லாம சந்தியா நீ மேல பழி போடுறாங்கப்பா. ஆஹா, நான் ஒண்ணும் பழிலாம் போடல, உண்மையா தானே சொல்றேன்.
அவரு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காரு. அவருக்கு நிம்மதி கிடைச்சா மருந்தே தேவையில்லைன்னு டாக்டர் சொன்னாரு. சரவணன் மாமாக்கு ஒண்ணுமே இல்ல, கை சீக்கிரம் சரியாயிடும் சொல்லி எல்லாரையும் சந்தியா ஏமாத்திருக்காத்த. எல்லாம் அந்த போட்டியாலதான். அவ நினைச்சிருந்தா உடனே ஊருக்கு கிளம்பிருக்க முடியும். ஆனா நிச்சயமா அவ அப்படி செய்யவே மாட்டா. ஏன் நீங்களே சொல்லி பாருங்களேன், அவ கேட்கவே மாட்டாத்த. சரவணா, என்ன ஆச்சுடா உனக்கு? ஐயோ, அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. டிவில நீ மயங்கி விழுந்தது பார்த்ததும் ஈரக்கொலையே நடுங்கி போச்சுடா. இப்படி உன்னை பார்க்கவாடா பொன்னாட்ட உன்னை நான் அனுப்பி வச்சேன். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே, என் புள்ள இப்படி கஷ்டப்படுறானே. அத்தை, கை சீக்கிரம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நீ வாடா, நாம போலாம். அம்மா வா. எங்கம்மா? அத்தை, என்கிட்ட கூட இதெல்லாம். நீ வாப்பா, பேக் எடுத்துட்டு வா.